Hey guys, welcome back to our channel. This is your Kartika. This is your Vishnu. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப நாளா கமெண்ட்ஸ்ல நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க லவ் ஸ்டோரி போடுங்க, லவ் ஸ்டோரின்னு. அந்த வீடியோ தான் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப நாளா எங்களுக்கு கமெண்ட்ல ஒரு இந்த விஷயம் தான் வந்துட்டே இருந்துச்சு. என்னன்னா லவ் ஸ்டோரி போடுங்க, உங்களோட லவ் ஸ்டோரி போடுங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்க வந்து வீடியோ போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சரி ஓகே போடலாமான்னு கேட்டேன் அவர்கிட்ட. சரி ஓகே போடுவோம்னு சொன்னா. என் வாய்ஃபுல்லா பல்லா இருக்கும் போதே தெரியல எங்க லவ் ஸ்டோரி தான். ஓகே இதுதான். ஓகே சொல்லு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லு. நீ தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி மீட் பண்ணோம்னா அது நீ தான் சொல்லணும். ஏன்னா நான் பார்க்கல, நீ தான் பார்த்தா. அது சொல்லு. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சொல்லிடுறோம்னா, நாங்க எந்த ஊருன்னு சொல்லிடுறோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. எங்களோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. கார்த்திகா நாகர்கோவில், நான் வந்து மாரத்தானம் பக்கம் இருப்பேன். ஓகேவா? இதுதான் எங்களோட சொந்த ஊர் கன்னியாகுமரி. ஓகே, நாங்கள் கன்னியாகுமரியில் வந்து அந்த டைமில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. வெப் சீரிஸ்னால் ஒரு நம்ம கனா காணும் காலங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நீ ஆக்டிங் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆடிஷன் போகுது வந்து ட்ரை பண்ணுன்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் போய் ஆடிஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படி அந்த நியூஸ் வந்துச்சுன்னா, நான் அந்த டைம் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்டிங்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு வெப் சீரிஸ் வந்து பண்ணுறாங்க, ஆடிஷனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே ட்ரை பண்ணலாமே, விஜய் டிவி கணக்கானும் கலங்க அதெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் அன்னைக்கு நான் போயிருக்கேன். அது எங்க நடந்துச்சுன்னா மார்த்தாண்டத்துல தான் நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு எங்க அப்பா கூட தான் போயிருந்தேன். ஆடிஷனுக்காக வந்திருந்தேன். நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பையன் கூட போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு அங்கே போயிருந்தேன். அங்கே ஆல்ரெடி தெரிஞ்ச பசங்கள்லாம் இருந்தானுங்க. நான் அங்கே என்னோட இதில் நான் உட்காந்துருந்தேன். அது பெரிய ஹாலு, அந்த ஹாலில் உட்காந்துருந்தோம். அப்போது ஃபஸ்ட்டு ஆடிஷன் எடுக்கிற யாருமே வரல. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், நான் வந்து பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். பின்னாடி லாஸ்ட்டில் சேர் போட்டு லாஸ்ட்டில் உட்காந்துருந்தேன். நான் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் 2-3 தெரிஞ்ச பசங்களும் அங்கே ஆடிஷன் வந்த பசங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அப்போது நான் லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி தான் வரணும். ஸோ பைக்கில் இருந்ததுனால கொஞ்சம் நான் லேட்டாக தான் வந்தேன். லேட்டாக வந்ததுமே பார்த்தா ஃபுல் க்ரௌடாக இருந்தது. நம்ம சும்மாவே சும்மா நம்ம வேலையை தானே பார்க்க வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே போய் உட்காந்துட்டேன். அவ்வளோதான். ஏன்னா அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது. நான் மட்டும்தானே போனேன். ஸோ என் கூட யாரும் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படி யாருமே வரல. நான் தனியாக போனனால நான் தனியாகவே போய் உட்காந்துக்கிட்டேன். இது என்ன ஆச்சுன்னா, நானும் லாஸ்ட் உட்காந்துருந்தேன்னா, அப்போ இவ வந்து வந்தா. இவ வரும்போது ஒரு எல்லோ சுடிதாரு ப்ளஸ் வந்து ஒரு மாஸ்க். எல்லோ சுடிதார் சொல்ல விடுது. ஒரு எல்லோ சுடிதார் ப்ளஸ் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருந்தேன். நான் அந்த டைம் கவனிக்கலை. இது என்ன எனக்கு யார் காட்டினான்னா, வேற கொஞ்சம் பசங்கெல்லாம் கூட இருந்தாங்க, சைட் அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போது அங்கே என் கூட இருந்தவங்க இல்லை, பொதுவாக நிறைய பேர் இருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பொண்ணுங்களா சைட் அடிக்கிறது நார்மல் தானே, அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால், அங்கே பாரு ஒரு பொண்ணு வந்திருக்கு, இதுதான் மெயின் பண்ணது போல் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்போ நான் தெரில பார்ப்போம், ஆடிஷனில் எல்லாம் ஒழுங்கு பார்க்க சம்டைம் நல்லா இருக்கக்கூடியவங்க ஆடிஷனில் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து என்ன வந்து கூப்பிட்டு நம்பர் படி எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க, பக்கத்து ரூமில் தான் ஆடிஷன் நடக்குது, நீங்கள் போய் கேமராவில் ஆக்ட் பண்ணி காட்டணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கும்போது எல்லாரு கையிலையும் ஒரு பேப்பர் கொண்டு வந்தாங்க. அந்த பேப்பரை ஃபில் பண்ணணும். அப்போ ரோ பை ரோவாக தான் போகும். இப்போ இவன் வந்து முன்னாடி தான் உட்காந்துருந்தா, பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒரு பசங்க ஒரு 10 பேர் எடுத்தாங்கன்னா, ஏன்னா பசங்க அதிகம், பொண்ணுங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஒரு 10 பேர் வந்துருப்பீங்களா? வந்திருந்தாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்களை ஒரு 10 பேராக கூடும்போது லாஸ்ட்டு தானே நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்போ லாஸ்ட்டு தான் நாங்கள் போகும்போது இவன் வந்து எனக்கு முன்னாடி இந்த சைடில் உட்காந்து அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்தது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருந்தா. ஒரு ஆடிஷனுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, அந்த ஆடிஷனுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க, அதையும் படிச்சுட்டு இருந்தேன். நான் இங்கே உட்காந்துருந்தேன், அதை ஃபில் பண்ணிவிட்டு நானும் அந்த இதை படிச்சுட்டு இருந்தேன். ஃபேஸ்லாம் பார்க்க முடியல, மாஸ்க் போட்டிருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். மாஸ்க் இன்னும் கேமராவில் நடிச்சு காட்டும் போதாவது மாஸ்க்கு கட்டினாலும் தெரியல, மாஸ்க் போட்டுட்டு இருந்தான். சரி ஓகே, நான் வந்து பார்க்கணும் இந்த மூஞ்சியை அப்படின்லாம் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி எல்லாம் இல்லை. என்ன விஷயம்னா, எனக்கு ஆல்ரெடி எனக்கு இந்த ஆடிஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. அந்த டென்ஷன்லேயே நான் இருந்தேன்.
அப்போ நான் வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போயிட்டு ஆடிஷன்லாம் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்ட்டு வந்துட்டோம். வந்து அடுத்து நீ தான். நான் மாஸ்க் கழட்டினேன் அந்த டைம், நீ இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியும் உட்காந்துருந்தோம், இப்படி உட்காந்துருந்தாங்க, இப்படி பார்த்து உட்காந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது ஃபில்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டு கொண்டு கொடுக்க சொன்னாங்க. அங்கெல்லாம் கொடுத்துட்டு இன்ட்ரோலாம் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்கக்கிட்டேயே. அவங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரில, நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் வேற லாஸ்ட் வந்தேன்னா என்ன லேட்டாக தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு லேட் ஆயிரும், எங்கள் அப்பாவுக்கு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்டு, அதனால லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணல, யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா ஆடிஷன் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. நடிச்சுட்டு திரும்ப வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆஃப்டர்நூன் மேலே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்ல, இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அதனால நான் அந்த சைடு போய் உட்காந்துருந்தேன். அந்த சைடு போய் உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கிளியரா தெரியல. அப்போ நான் மாஸ்க் கலட்டினேன். ஏன்னா ரொம்ப வெக்கையா இருந்ததா. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 6 ஆச்சா? இல்ல 5. இல்லையே, ஆமா உங்களுக்கு 5, உங்களெல்லாம் 5 கூப்பிட்டாங்க. ஆமா 5 கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் போய் கேட்டுட்டேன், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே எனக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க இவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர்லாம் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்ததுனால ஓகே நீங்கள் போகலாம்னு சொல்லி ஈவினிங் ஒரு 5க்குலாம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஞாபகம் இல்லை கிளியரா. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன வந்து ஏன்னா ஆல்ரெடி உள்ள இருக்கிற ஒரு பையன், எனக்கு 1-2 பசங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருந்தான். எப்படி எல்லாருமே நாங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அப்போ அவனுக்கு சொன்னாங்க வெயிட் பண்ணு, நம்ம சேர்ந்தே போகலான்ட்டு. நான் எப்படியும் ஒரு 6 மணி அந்த டைமில் வந்து நாங்கள் கிளம்பினேன். கிளம்பி அடுத்து ஒரு வாரம் அந்த ஒரு விஷயமே போயிட்டு இருந்துச்சு. அவர் அங்கேருந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரிலாம் ரோல் இருக்கும், இந்த மாதிரிலாம் ரோல் இருக்கும், இந்த ரோல் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா ஆடிஷன் பண்ணீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே, எனக்கு சந்தோஷம், நமக்கு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். நான் எப்படின்னா நான் அந்த டைமில் தான் அப்ராட்லேருந்து நான் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு வந்து சினிமா தான் எல்லாம் அப்படின்ற கனவுல அங்கேருந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே உட்காந்து நம்ம என்ன சொல்றதுக்கு அது அந்த டைம் எனக்கும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா சில வீடியோஸ்லாம் அனுப்பி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி அனுப்புங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளும் ஆடிஷனுக்கு எப்படி அனுப்புவோம்ல அந்த மாதிரிலாம் அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரோல் ஒரு 2 days மட்டும் வந்து இது என்னது நம்ம ரிஹர்சல் பண்றதுக்கெல்லாம். எப்படி ரிஹர்சல் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு வீடியோ, ஒரு மூவிலேருந்து 1-2 வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போது ஈஸியாக சொல்லணும்னா நம்ம அந்த இறைவி மூவியில் லாஸ்ட் எஸ்டி சூர்யா அவர் பேசுகிற அந்த மாதிரி கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து நம்ம ஸ்டைலில் நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நடித்து அனுப்பிச்சிடுவோம். ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நடிச்சு காட்டணும். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி போய் லாஸ்ட் வந்து ரிஹர்சலும் 2 நாள் முடிஞ்சு. அப்பெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ரிஹர்சலும் முடிஞ்சது. லாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து பூஜை, வெப் சீரிஸோட பூஜை அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி எல்லாமே கிளியர் ஆச்சு. அடுத்த நாள் எனக்கு இன்னைக்கு பூஜைன்னா இன்னைக்கு மார்னிங்கே எனக்கு ஒரு ஆட் ஷூட் இருந்துச்சு. ஸோ நான் அதை முடிச்சுட்டு தான் நான் இங்கே போக முடியும். அப்போ அதையும் போய் நான் மார்னிங் முடிச்சுட்டு அன்னைக்கும் நான் லேட்டாக தான் போனேன். ஆனால் அது ஏன் தப்பு கிடையாது, என்னோட வேலை. ஆனால் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் லேட்டாக போகலைல்ல, இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் போனேன். அப்போ கூட இல்லை அது வந்து லேட் ஆகலை. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு 9:30 மணிக்கு அங்கே வந்துட்டோம். அங்கே மற்றவங்க எல்லாரும் வர்றதுக்கே 11-11:30 மணி ஆச்சு. நீ வந்தது 12 மணிக்கு தானே. என்னாலதான் அவங்க வந்து டிலே பண்ணிட்டாங்களோ, ஒருவேளை நம்மளாலதான் லேட் ஆயிடுச்சு அப்பெல்லாம் எனக்கு தாட் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அங்கே யாருமே கம்பெனி இல்லை, யாரையுமே எனக்கு தெரியாது. 2வது விஷயம் எனக்கு நான் ரொம்ப டக்குன்னு போய் ஒருத்தங்கிட்ட அட்டாச் ஆகணும்னு கேட்டா கிடையாது. நீங்க என்ன வீடியோல பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் நல்லா கலகலகலான்னு பேச கிடையவே கிடையாது. நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். நான் வந்து இப்போ இவங்க கிட்டனா வச்சுட்டே இருப்பேன், ஆனா வெளியே யார்ட்டேன்னா இப்படிதான் இருப்பேன். ஸோ அதுதான் நான். அதனால எனக்கு அது ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் யோசிச்சு ஆனால் நான் போயிட்டேன். அந்த டைமுக்கு எப்படியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு, ஆட்டோ, சேசிங், ரன்னிங் அப்படிலாம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். போய் அங்கே பூஜையும் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு 9:30 மணிக்கு அங்கே வந்துட்டோம். வந்து அங்கே என்ன சொல்கிறதுக்கு அங்கே அந்த பூஜைக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. கேமரா பூஜை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி நாங்கள் வெளியில் அந்த ஒரு
மாரத்தானத்தில் ஒரு ஏரியா தான், அது இந்த இடம் சொல்ல விரும்பலை. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இடம் தான், அங்கே வச்சு நான் பின் குறிப்பு சொல்றேன். இப்பவுமே எனக்கு தெரியாதவங்களா, அதான் உனக்கு தான் என்ன தெரியும். இல்ல நான் மூஞ்சி பார்க்கல, நான் மூஞ்சி பார்க்கவே இல்லை. அப்பவும் நான் மூஞ்சி பார்க்கவே இல்லை. என்ன விஷயம்னா கண்ணை மட்டும் தான் பார்த்தேன், மற்றபடி எதுவுமே மூஞ்சி எல்லாம் பார்க்கவே இல்லை. அப்போ எனக்கு என்னன்னா, நான் வந்து அன்னைக்கு அந்த ஒரு நம்ம மாடியில வச்சு நடக்குதுன்னா, அந்த மாடியில போற வழியில அந்த படியில நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், பசங்க எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்ப இவங்க வந்து வந்தாங்க, மேலே ஏறி வந்தாங்க. இவங்க கொஞ்சம் பொண்ணுங்க எல்லாம் மேலே ஏறி வந்தாங்க. அப்ப நம்ம எப்படின்னா, பொண்ணுங்க வருது அப்படின்றதுனால அந்த இடத்துல படியில உட்காராம சைட்ல ஒதுங்கி ஒரு சைட்ல மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க எங்களோட இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து. சரின்னு சொல்லிட்டு நாங்க அதுல உட்காந்துருக்கும் போது உள்ள வந்திருப்பாங்க போல, இவங்க அந்த சைட்ல உள்ள வந்திருப்பாங்க. எனக்கு தெரியாது இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ நாங்க எல்லாம் பூஜைன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூப்பிட்டாங்க. அப்போ கொஞ்சம் கேரக்டர் எல்லாம் என்ன பண்றாங்களே எல்லாம் முன்னாடி விடுவாங்களே, அப்படியே கொஞ்சம் எல்லாம் வந்து முன்னாடி நின்னோம். முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கேமராவுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் காட்டிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அங்க ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூம் சைட்ல அப்படி நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் பொண்ணுங்க சேர்ந்து. அப்போ நம்ம நார்மலா சும்மா எல்லாரையும் பாக்குறது மாதிரி சைட்ல நடிக்கல, யாரையும் சைட்ல நடிக்கல. இந்த பொண்ணு நின்னுதா? இல்ல இந்த பொண்ணு இப்ப என் பொண்டாட்டி. அப்போ வந்து இவங்க வந்து அங்க நின்னாங்க. அப்ப எனக்கு தெரியாது, இல்லை நம்ம நான் நார்மலா பார்த்துட்டு அப்படின்ட்டு நின்றுட்டேன். நின்னதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னான், அது யாரு தெரியுதா, ஆனால் மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வந்துருந்துச்சுல்ல, அதுதான் அப்படின்னு. எங்களோட மைண்ட் செட்ல எல்லாம் எப்படின்னா, ஒரு சீனு ஓவரா இது கட்டிட்டு கிடப்பா, ஓவரா இது காட்டுறது அப்படின்னு. அப்புறம் எங்களுக்கு என்னன்னா, சரி ஓகே, நம்ம பொதுவா யார்ட்டையுமே பேசுறதுக்கு எடுக்கிறதுக்கு போறதுனால நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டாங்க. நான் வேற 2 லக்கேஜா தூக்கிட்டு வந்து அங்க பூஜை நடக்கிறதுனால நான் அங்கேயே வைக்க சொல்லிட்டாங்க. நான் அதையும் வச்சு பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அது வேற ஒரு இது, ஏன் பேக் எங்க இருக்கு, ஏன் பேக் எங்க இருக்கு, ஏன் பேக் எங்க இருக்கு அப்படின்னு நான் அதையும் யோசிச்சுட்டு லேட் ஆனது அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு அப்படியே நின்றது. எப்பண்டா ரூம் தருவாங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிதான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா நான் மார்னிங்கே எழும்பி ஆடும் பண்ணி அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த இதுல எனக்கு யாரையும் பார்க்க தோணல. இல்ல அப்புறம் நாங்க வந்து அது முடிஞ்சது, அதெல்லாம் முடிஞ்சது. இவங்க போயிட்டாங்க. இவங்க வந்து ஏதோ உங்களுக்கு ஏதோ ரூம் ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, பொண்ணுங்களுக்கு எல்லாம் தனியாக ரூம் ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல, அங்கே போயிட்டாங்க. நாங்கள் பசங்க என்னன்னா, நாங்கள் பசங்க எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி தர்றதுக்காக கொஞ்சம் பேர் வந்துருந்தாங்க. அங்கே உட்காந்து சின்ன சின்ன ரோல்லாம் தருவாங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணி காட்டே இருக்கணும். எது நல்லா யாருக்கு நல்லா வருது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு அன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படி போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அப்படி போய் அடுத்த நாள் ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிருந்தாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல, அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க, ரிஹர்சல் பண்ணதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் வந்தாங்களான்னு தெரியல. நாங்க எல்லாம் போயிருந்தோம். போய் அது ரிஹர்சல் அதெல்லாம் அன்னைக்கு அப்படி சும்மா நார்மலா போச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து என்ன விஷயம்னா, நான் அதுக்கு அடுத்த நாள் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சதுல ஒரு ஸ்கூல்ல இல்ல ஒரு இதுல பாலிடெக்னிக்கல் அங்க ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கோயில்ல வச்சு ஒரு சீன் எடுத்தாங்க. அப்பெல்லாம் நான்லாம் எனக்கு கவனிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து வந்து இங்க மார்த்தான் குடுத்துறையில தான் ஒரு பாலிடெக்னிக்கல்ல வச்சு கொஞ்சம் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அந்த பாலிடெக்னிக்கல் ஐடி அது ஒரு ஐடி பாலிடெக்னிக்கல் ஐடி அங்க வச்சு ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு 3-4 நாள் போயிருக்குமா, 3-4 நாள் போயிருக்கும். எனக்கு சீரியஸா எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் அங்க இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. என்ன விஷயம்னா எனக்கு தெரியாது சீரியஸா இந்த பொண்ணு உண்மையில நடிக்க வந்திருக்கா இல்ல அங்க யாருக்காவது கூட வந்தாங்களே. ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அன்னைக்கு நாங்க ஆடிஷன்ல பார்க்கும்போது 5-6 பேர் தான் இருந்தாங்க. அடுத்து பார்த்தா பொண்ணுங்க ஒரு கும்பலே இருக்காங்க. அப்புறம் நாங்க சரி கூட வந்தவங்களா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அப்படி விட்டுட்டோம். அடுத்துதான் தெரிஞ்சது அங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இவங்களும் இருந்தாங்க. அப்போ அந்த டைம் என் ஃப்ரெண்டு சொன்னால, அப்ப நான் நம்பல இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் மாஸ்க் போட்டு. அப்ப நான் இது ஒன்றும் கிடையாது வேற யாரோ அப்படின்ட்டு நான் அதை விட்டுட்டேன், சீரியஸா அப்படி விட்டேன். எனக்கு தெரியாதுல்ல. அடுத்து ஷூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓ இவங்க தான் அவங்களா, இன்னைக்கு இவங்க தான் வந்தாங்களா அப்படின்னு. அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அன்னைக்கும் மாஸ்க் போட்டுட்டு தான் ஷூட்டுக்கு வந்தாங்க. எல்லாம் போட்டுட்டு மாஸ்க் போட்டு வந்து அங்க வந்து ஸ்டேஜ் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்டேஜ்ல தான் எல்லாரும் உட்காந்து மேக்கப் பண்ணிருந்தாங்க. மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மாஸ்க் கழட்டிட்டு வந்து மேக்கப் மேன் பக்கத்துல உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. ஓ அப்பதான் தெரியும் இவங்க தான் அவங்க அப்படின்னு. சரி ஓகே
அப்படின்ட்டு நான் உண்டு, என் கூட 2-3 பசங்க உண்டு. அவனுங்க நாங்க ஏன்னா அங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெண்டான பசங்க எல்லாம் இருந்தானுங்க. அங்க நான் யோசிச்சிருப்பீங்க நீங்க அப்பவும் தனியா தான் இருந்தீங்களா? இல்ல நான் அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு திசிக்குனா ஏன் இதுலயே இருந்துச்சு, அதனால நாங்க 2 பேர் தான் அப்படி சுத்திட்டே இருந்தோம். ஆமா, எனக்கு ஒரு ஆள் கிடைச்சது அதனால. ஆனா நானும் அப்படிதான், என் வேலை உண்டு நான் உண்டு அப்படிதான் போயிட்டே இருந்தோம். ஆனா என்ன சொல்ல, சும்மா எல்லாரையும் பார்த்து கிண்டல் பண்றதுன்னா அவங்க மூஞ்சிக்கு நேரா போய் அப்படி கிடையாது, எங்களுக்குள்ள சும்மா அது தாக்கலும் இல்லை. ஏன்னா நான் அவ்வளவுக்கு பெரிய கிண்டல் அப்படிலாம் இல்லை, நார்மலா கிண்டல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சும்மா ஒவ்வொருத்தரையா கிண்டல் பண்ணும்போதுதான் நீன்னு தெரியாது, சும்மா நார்மலா என்ன இந்த பையன் வர்றான், சும்மா வந்துட்டு என்னத்தையா பண்ணிட்டு போறான், குனிஞ்சதெல்லாம் நிமிராமலே நடந்தோம் அப்படிதான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, இங்க அது ஒரு பெரிய கிரவுண்டு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணும் வந்து இதுல அது என்னது ஆடிட்டோரியம், அந்த இதுல ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கோம் ஏறி. அப்ப அங்க நல்லா காத்தடிக்குது, எல்லாருக்கும் காத்தடிக்கும் போது ஒரு பையன் வரும்போது நமக்கு ஒரு இது வரும்ல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்லா காத்தடிக்குது, ஒரு பையன் அங்கிருந்து குனிஞ்சு இப்படியே நடந்துட்டு வந்துட்டே இருந்தான். ஏன்னா மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவு காத்தடிக்குது பாவம் விழுந்துட்டான்னா, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அப்ப கூட நான் பார்க்கல, அவதான் சொன்னான் இந்த பையன் இப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கா, நமக்கு தெரியவே இல்லையே, எங்க பாரு அப்படி சொல்லும்போது நான் அப்பதான் நான் பார்த்தேன் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சின்ன பையன், ஏன்னா அது ஸ்கூல் சீரீஸ். ஸோ வந்து தாடி எல்லாம் எடுத்துட்டாங்க, மீச தாடி எல்லாம் எடுத்தாச்சு. ஆமா, பிளஸ் அங்க இருந்த பசங்களுமே வந்து அப்படிதான் இருந்தாங்க. சோ இது சின்ன பையன் தான், என்ன இந்த பையன் காத்துல பறந்துட போறான் அல்ல, அப்படிதான் கிண்டல் பண்ணி தெரியாது அவங்களுக்கு, இப்படிதான் சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இல்ல பெரிய பையன் தான் அப்படின்னு எப்ப தெரிஞ்சதுன்னா, ஒரு நாள் நார்மலா நாங்க அங்க ஷூட்டிங்ல உள்ள ஒருத்தங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, சும்மா பேசிட்டு இருக்கும்போது நடந்து வந்து அந்த பையன் திடீர்னு இவங்கள்ட்ட ஸ்டாப் ஆகி இவங்கள்ட்ட பேசி கொடுத்ததுனால இவங்களும் போக முடியாது, கலண்டு போக முடியாது இல்ல. இவங்க எப்படின்னா இப்படியே ஏதோ இப்படி அதெல்லாம் இல்ல, பெரிய ஆட்டிடியூட் ஓவரா அப்படி எல்லாம் இல்ல. நான் எப்படி இருந்தேன்னா, நான் படிச்சது பாய்ஸ், என்னோட கிளாஸ்ல ஃபுல்லாவே பசங்க, ஸ்கூல்ல காலேஜ்ல ஃபுல்லாவே நான் படிச்சது மெக்கானிக்கல். பசங்க பொண்ணுங்க பக்கத்துல போகும்போது லைட்டா முட்டு வரைக்கல, அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் தான் நாங்க எல்லாம். அப்படி இல்ல, அது என்ன சொல்றது, அது சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு புரியும் சிலவங்களுக்கு புரியாது, நார்மலா இருக்கும். நான் வந்து அவன் கூட வந்தேன், வரும்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, திடீர்னு அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டான். ஸ்டாப் ஆகும்போது நான் சொன்னேன் நான் போறேன். அப்ப அவன் நில்லு போலாம் இப்ப போலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு அப்படிங்கிறது நான் என்ன பண்ணேன், நான் இப்படிதான் நின்னேன். ஆமா, அப்படி நின்னாங்க. அது நார்மலா ஏதோ கேட்டுட்டு இருக்கும்போது சும்மா ஏஜ் இயர், நம்ம பர்த் இயர் எல்லாம் கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நானும் சொல்லிட்டேன், அவளும் சொல்லிட்டா. இங்க இருந்து ஆன்சர் வந்துச்சு, என்னன்னு பார்த்தா அப்ப பெரிய பையனா. நான் அப்படி சொல்லல, என் மனசுல நான் வந்து என் மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிச்சேன்னா, பெரிய பையனா சின்ன பையன் மாதிரி இருக்கானே அப்படின்றது அன்னைக்குதான் ஓகே இது பெரிய பையன் அப்படின்னு என் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகேவா, அவ்வளவு ஃபிக்ஸ் ஆகுது, வேற எதுவும் ஃபிக்ஸ் ஆகல, இது மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்புறம் என்ன விஷயம்னா, சரி ஓகே அப்படின்ட்டு அதை பேசிட்டு போயிட்டோம். அடுத்து 2 நாள் கழிச்சு, அடுத்த நாள் ஷூட்டுக்கு வரும்போது இவங்க எல்லாம் அங்க இவங்களோட பிளேஸ் என்னன்னா, அந்த கலையரங்கம் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு சேர் போட்டு அதுல உட்காந்து யாரு வாரா, யாரு காத்துல பறக்குறா, அங்க இடம் இருந்துன்னா இருப்போம், அப்படி இல்லைன்னா சும்மா நடந்துட்டு இருக்கிறது, அப்புறம் ஏதாவது மரத்தடி, இதுதான் அங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பையன், என் கூட இருந்த பையன் வந்து இவங்கள்ட்ட நல்லா க்ளோஸ். அப்போ அவன் வந்து அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு அவன் என்ன கூப்பிட்டான், விஷ்ணு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ நான் வந்து சரி என்னன்னு கேட்டு அங்க போவேன். அப்ப அவன் கேட்டான், இவன் டான்சர் தான். முன்னாடி நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன், அது நான் சொல்றேன். அது என்ன விஷயம்னா, இன்ஸ்டா இல்ல இதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் தான் சாரி. அப்போ அவங்க வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, இவனும் டான்சர் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் அது எப்படின்னா, அவங்க டான்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவன் கூப்பிட்டு உடனே கேட்டாங்க, இவனும் டான்சர் தான் அப்படி. அப்ப நான் ஓ அப்படியா ஓகே அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க டான்ஸரா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு கேட்கல. அப்புறம் வந்து அங்க ஒருத்தங்க இருந்தவங்க, ஒரு ஆண்டி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட எங்க தம்பி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
நான் ஊரில் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து கோயிட்டில் ஒரு டான்ஸ் டீமில் இருந்தேன் அப்படின்னு சொன்னப்போ, கோயிட்டில் எல்லாம் டான்ஸ் நாங்கள் இல்லை அங்கே வேலைக்கு போனேன். அங்கே ஒரு டான்ஸ் ட்ரூப் இருந்துச்சு. அங்கே போய் டான்ஸ் ஆட அங்க கேட்டு அங்க ஆடினேன். அப்பதான் எந்த பிளேஸ்ன்னு கேட்டாங்க. கேட்கும்போது அப்பதான் நான் அருமை சொல்லும்போது அப்பவும் எனக்கு இன்னொரு ஷாக் ஆச்சு. ஏன்னா நான் அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, கோயம்புத்தூர் சைடு ஐ மீன் இந்த ஊரே இல்ல, கன்னியாகுமரியே இல்ல, இது வேற எங்க இருந்து தான் வந்திருக்கு. இந்த பீஸ் எங்க இருந்து வந்து தாவி இருக்கு. அப்படிதான் என் மைண்ட் செட்ல இருந்துச்சு. அன்னைக்குதான் எனக்கு இன்னொரு ஷாக். நம்ம ஊரா, ஓகே அப்படின்னா இதெல்லாமே என் மைண்ட் செட்ல நானே யோசிச்சுக்கிட்டேன். வெளியெல்லாம் நான் காட்டிக்கல. நம்ம ஊரா அந்த மாதிரி, ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொருத்தர் வந்து இன்ஸ்டாவெல்லாம் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு நாள் ஆச்சு, ஸோ இன்ஸ்டாலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால ஷேர் பண்ணும்போது இவங்க அக்கௌண்டையும் யாரோ சொன்னாங்க, பாத்தியா பைக்கர் இவங்க ஒரு பைக்கர் ஸ்டோரி போட்டிருந்தோம். பசங்க 1-2 பேர்ல மட்டும் பேசுவாங்க, அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அப்ப நாங்க ஸ்டோரி போடும்போது என்னை மென்ஷன் பண்ணி போடும்போது மென்ஷன்ல இருந்துச்சு. அது முன்னாடி வந்து இப்ப ஹைட் பண்ணி போடாம எல்லாருக்கும் பேர் போடும்போது என்னோட பேரும் இருந்துச்சு. நார்மலா ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஃபுல்லா வந்து இந்த பைக்ல இருந்தது. எனக்கு வந்து ரேசிங் ஐ மீன் இந்த மட் ரைட்லாம் இருக்குல்ல, பைக் ரேசிங், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது, சில பேர் சொல்லுவாங்க இது பொண்ணுங்களுக்குலாம் அது பிடிக்காது. அப்படி கிடையாது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தோன்னே நீ ரேசரா, இல்ல நீ ரேசரால அப்படின்னு ஆயிருச்சு. ரேசர் அப்படிலாம் இல்ல, நம்ம ஒரு பைக்கர். எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து என்ன நான் வச்சிருந்த பைக் வந்து என்னோட யமஹா. ஆமா யமஹா. ஆமா, சில பேருக்கு யமஹா எல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா என் கூட இருந்தவெல்லாம் டியூக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதனால நான் கேட்டேன். அதெல்லாம் கூட எனக்கு அவ்வளவுக்கு இல்ல. அந்த யமஹா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரேசர் ரொம்ப பிடிக்கும்னால ரேசரா அப்படிதான் வெளியெல்லாம் கட்டிக்கலாம், ரேசர் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்பதான் இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிருந்தாங்க. ஓ இவங்க டான்சர் போல அப்படிலாம் நினைச்சிட்டு நாமளா விட்டாச்சு. அப்ப நான் ஃபாலோ அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல, சும்மா ஒரு அக்கௌண்ட்ல போய் பார்ப்போம்ல, வீடியோஸ் லைக்கும் பண்ணல, ஒரு வீடியோஸ் பார்த்தேன், அவ்வளவுதான், வெளியே வந்துட்டேன். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறமா இன்ஸ்டால வந்து ஏதோ ஒரு பக் மாதிரி வந்துச்சு. என் கூட இருந்தால அவளுக்கு. அப்ப அவ வந்து நம்ம யாருக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் சொல்லியிருந்தாலும் அவன் கிட்ட கேட்கும்போது இல்ல எனக்கு தெரியல, நீ இவன் கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து அன்னைக்கு எங்க அம்மா வந்து எனக்கு தலை ரெட்டை சட்டை எல்லாம் கேட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்கிட்ட அவன் என்னன்னா இவங்க வந்து இப்படி கிராஸ் பண்ணி போனாங்க. கிராஸ் பண்ணி போகும்போது அவ உடனே அவங்க கிட்ட கேட்டா, இது எனக்கு வரல, எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லித்தாங்க, ஞாபகம் இருக்கா, இந்த இது சொல்றேன், சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கவும் அவளுக்கு போனை வாங்கி இப்படி எல்லாம் பண்ணி அதெல்லாம் சொல்லி கிளியர் பண்ணி கொடுத்துட்டா. நீ சரியா கொடுத்தாச்சு. அப்ப எனக்கும் அது வரல. அப்போ ஒன்னதான் அவ சொன்ன எனக்கு கிளியர் ஆயிருச்சு. அப்ப நானும் கேக்குறேன், நான் இவ்வளவு திமிரு சீன் போடுறவ ஆட்டிடியூடா இருந்திருந்தா நான் போய் கேட்டிருக்கவே மாட்டேன். நான் என்னன்னா அப்ப எனக்கும் வரல அப்படின்னு சொல்லுவோம், நீ போய் கேளு அவங்க சொல்ல. அப்ப எங்க அம்மா தலை கட்டிட்டு இருந்ததுனால அப்ப அவங்க அப்படி போனதுனால எனக்கும் இது வரல, கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணா தெரியுமா, போனை கூட வாங்கல. போனை வாங்காம அதுல போனோம், அது இதுல போனோம், அவ்வளவுதான் வந்துடும் அப்படின்ட்டு போயிட்டான். இல்ல நான் சொல்றேன் என்ன விஷயம்னா, அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டாவது விஷயம் வந்து அங்க அவர் என்ன கூப்பிட்டு இருந்தாரு, அங்க டைரக்டரா யாரும் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. போற வழியில தான் திடீர்னு ஒருத்தங்க நிப்பாட்டிட்டு இது மாத்தணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும், அவர் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவர் என்ன லூசு, அது அவர் என்ன திட்டுவாருன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு போனது. நான் அதை எடுத்து சொன்னேன் எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா. இதுதான் நடந்துச்சு, சீரியஸா இதுதான் என்ன சொல்றதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த ஃபீல் வருதுன்னு யோசிச்சு பாருங்க, மண்டையில சூடா எரியுது. அப்ப அந்த மாதிரி பண்ணும். எனக்கு அந்த டைம் ஒரு மாதிரி ஆகல. ஏன்னா எனக்கு யாருன்னே தெரியாது, சம் பர்சன் அப்படி சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓ அப்படியா ஓகே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவன் என்கிட்ட வந்து கேட்டா உனக்கு கிளியர் ஆயிடுச்சா சொல்லுதான். நான் சொன்னேன் இல்ல அவன் என்னதோ சொன்னா எனக்கு புரியல, சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப கூட நான் அதை வந்து ஃப்ரீயா தான் விட்டேன். ஆனா அது இப்ப யோசிச்சுமே எனக்கு மண்டை காயுது. நான் வந்து நார்மலா அது என்ன கூப்பிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. நான் அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி 10-15 நிமிஷம் ஆச்சு. அது இப்படி பண்ணணும், இப்படி போகணும், இது பண்ணணும், அது ரீல்ஸ்ல ஏதோ எடுக்கிறதுக்காக ஏதோ பண்ணி கொடுத்துருந்தேன். சரி ஓகே நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, அதுக்கப்புறமா இதெல்லாம் ஷூட் எல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் நாங்க ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் நடந்த விஷயங்கள் நீங்க பாருங்க. ஏன்னா எங்க 2 பேருக்கும் கார்த்திகா விஷ்ணுவா இப்படி எல்லாருமே இந்த பக்கமா போறாங்க. அங்க எல்லாருக்குமே என்னன்னா கார்த்திகா விஷ்ணுனா இந்த 2 பக்கமா போறவங்க. இவங்க 2 பேருக்கும் பொருந்தவே பொருந்தாது. மேக்னெட்டை ஆப்போசிட்டா வச்சா எப்படி இந்த மாதிரி போகும்ல, அந்த மாதிரிப்பட்ட கேரக்டரா இருந்தோம் நாங்க 2 பேரும். இப்படி இருக்கோம் நம்ம, இப்படிப்பட்ட கேரக்டர் நாங்க. அப்படி இருந்த நாங்க வந்து என்ன சொல்றதுக்கு, அதுக்கப்புறமா
அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல ஷூட் இன்னொரு விஷயம் நடந்தது, அதையும் நீ மறந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல வச்சு ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இவங்க என் கிட்ட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு முட்டாயை கொடுத்து ஒரு சீன் பேசணும். இதுவும் இன்னொரு பெரிய விஷயம் இதுல. அப்போ அது லேட் ஆயிடுச்சு, நைட் வேற சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிட்ட சீன் சொல்லியாச்சு. இவங்க வந்து அது என்ன பண்ணல நீ? அது நான் சொல்றேன் என்ன விஷயம்னா, அது வந்து அவர் வந்து ரொம்ப க்ளோஸா வச்சிருக்காரு. எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொன்னார். இந்த பக்கம் மூவ் ஆனாலும் அவங்க எப்படின்னா ட்ரைபாட்ல வச்சு தான் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் மூவ் ஆனாலும் நான் வெளியே போயிருவேன், இந்த பக்கம் மூவ் ஆனாலும் வெளியே போயிருவேன். அப்ப அவர் வந்து கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாரு. இப்படி வந்து கொடுக்கும்போது இப்படி போனேன்னா தலை வெளியே போயிடும், இப்படி வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே நான் இப்படி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கும்போது அவரு இல்லை கொஞ்சம் வெளியே போயிட்டேன், இல்லை கொஞ்சம் வெளியே போயிட்டேன், சரி ஓகேன்ட்டு மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்ப இவ வந்து அங்க இருந்துட்டு இப்படி கொடுங்க இப்படி எனக்கு மண்டைக்கே இருது. எனக்கு என்னன்னா ஒரு டேக் என்ன சொல்றது, திரும்ப திரும்ப நல்லா பண்ணலைன்னா ஓகே, அப்படி இல்ல ஆல்ரெடி உனக்கு என்ன பிடிக்காது அது அதுல வர நான் சொல்லிட்டேனா, அது சாருக்கு வந்து பெரிய இதாயிருச்சு. உடனே அங்க போய் நின்னுட்டு எனக்கு சொல்லி தரேன் அப்படியெல்லாம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் என்னன்னா அவளுக்கு என்ன நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன், தப்பு பண்றது எப்பதான் நோட்ட சொல்லலானே வெயிட் பண்ணி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா டைம் வேற இல்ல நான் என்ன அங்க போய் சொல்றேன், இவ என்ன தப்பு, நான் எப்படா தப்பு பண்ணுவேன், எப்படா நோட்ட சொல்லலானே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் என்ன மீனிங்ல நினைச்சேன்னா நர்வஸா இருந்தா, அது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ரொம்ப நர்வஸ். நான் ரெண்டு விஷயம்னா பண்றது நீட்டா பண்ணிட்டேன், ஆனா இந்த கேமரா விட்டு இந்த பக்கம் போகும்போது எனக்கு அது புரியல. ஏன்னா ஸ்கிரீனே அவர் தான் பாத்துட்டு இருக்காரு, நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல யார் இருந்தாலுமே நான் சொல்லிருப்பேன். அப்படிதான் நான் ஒரு நல்ல மனிதாபிமானம். இல்ல அந்த டைம்ல இருந்த மைண்ட் செட்ல நான் அப்படி பேசினேன். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு எல்லாரும் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு கீ இருந்துச்சு, ஒரு பைக்கோட கீ. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சொல்லு. ஆமா, ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு அது போற அன்னைக்கு பேக்கப் பண்ணிட்டு போய் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து யார்கிட்ட கீ கொடுத்த இந்த பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட வந்து கீ கொடுக்க வந்துச்சு கீயை கொடுத்துச்சு கிளம்பிச்சு. உடனே எங்க அம்மா என்கிட்ட இருந்துட்டு என்கிட்ட கேக்குறாங்க, இந்த பையன்லாம் உங்ககிட்ட பேசவே மாட்டானா? நான் சொன்னேன், அவன் என்கிட்டலாம் பேச மாட்டான், வேற எல்லா பொண்ணுகிட்ட பேசுவான், என்கிட்ட மட்டும் பேச மாட்டான் அப்படின்னு. எங்க அம்மா பாத்துட்டு தான் இருப்பாங்க. சீரியஸா சொல்றேன், நான் இன்னைக்கு வந்து எனக்கு என்னன்னா வெளியில பைக்கை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல வந்து எப்படா வந்து வண்டியை நிப்பாட்டும், போலீஸ் வந்து ஃபைன் அடிக்கலாம். நான் அந்த டைம்ல வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து கீயை கொடுத்துட்டு ரெண்டாவது விஷயம் இதெல்லாம் ஒரு ரீசன். நான் வேற இருக்கேன், சாருக்கு கொஞ்சம் என்ன பார்த்து நம்ம ஆட்டிடியூட் இருந்து இங்க இருந்து அங்க போயிடும். ஆட்டிடியூட் எல்லாம் கிடையாது, இவன் லூசி ஆட்டிடியூட் எல்லாம் கிடையவே கிடையாது. அதனாலயே அது அப்படி போச்சு. நான் அம்மாட்ட சொல்லிட்டு அது முடிஞ்சது. அது நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா என்னாச்சு சொல்லு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா எல்லாரும் 1 வீக் அப்புறம் 1 வீக் இல்ல அதுக்கப்புறமாவே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் as usual இந்த இன்ஸ்டா ஃபாலோ பண்றது, நீங்க ஃபாலோ பண்ணுங்க நாங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தாங்க. இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு 1 வீக் அப்புறமா எனக்கு ஒரு பையன் வந்து இந்த நாங்க வெப் சீரிஸ் பண்ணோம்ல, அதுல இருந்து ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் பிலிம் பத்தி கேட்டிருந்தோம். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணலாம். மொத்தமா இந்த ஷூட் மொத்தமா ஒரு 17 நாள். ஆமா, 17 to 17 டேஸ். ஆமா, 17 டேஸ் போச்சு. அப்போ என்கிட்ட கேட்டிருந்தான். அப்ப நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பேசி விட்டுட்டேன். லாஸ்ட் அது வரவே இல்லை. ஏன்னா அவன் அந்த டேட்ல கேட்ட அன்னைக்கு எனக்கு வேற ஷூட் கேக்குறாங்க. அப்ப எனக்கு அதை பத்தி தெரியணும்ல அப்படிங்கிறதுக்காக இல்ல என்கிட்டே அந்த பையன் கேட்டான். என்ன விஷயம்னா, அந்த ஷூட்ல விஷ்ணு ப்ரோ நீங்களும் பண்றீங்களா இதுல அப்படின்னு கேட்டிருந்தான். சரி ஓகே பண்ணலாம், இந்த மாதிரி ரோல்னு சொல்லும்போது சரி ஓகே பண்ணலாம். அவன் அப்பதான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லும்போது சரி ஓகே தம்பி ஓகேன்னு இதாச்சு. அப்ப எனக்கு வந்து இப்ப இதை பத்தி யார்ட்ட கேட்கணும் அப்படிங்கும்போது அங்க உள்ளவங்க எல்லாமே சின்ன பசங்க. அப்போ இது மட்டும் தான் பெரிய பீஸ். அதுக்கு முன்னாடி ஆமா அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு விஷால்னு ஒரு பையன் உண்டு, அவனும் எங்க கூட அடுத்து ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நிறைய நடிச்சிருக்கான். சோ அவன் கிட்ட நான் கேட்டிருந்தேன். அப்ப அவன் என்கிட்ட என்ன சொன்னா, அவனுக்கு அதை பத்தி கிளியரா தெரியல. அவனும் என் கூட தான் இருந்தான். ஆமா, இருந்ததுனால எனக்கு அதை பத்தி கிளியரா தெரியல. சோ நான் வேணா கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற ஒர்க் இருந்ததுனால அடுத்து போய் கேட்கவும் இல்லை. அப்புறம் தான் யோசிச்சு சரி இவங்க கிட்ட கேட்கலாம், ஏன்னா எல்லாரோட பெரிய பையன் தானே. அப்போ ஓகே இவங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு ஹாய் விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட போட்டேன். அப்ப நான் வந்து என்னன்னா, நான் அன்னைக்கு சும்மா சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு அதை வந்து ஒரு எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு இவன் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு மெசேஜ் வரவும் என் பக்கத்துல என் கூட ஷூட்ல இருந்து பசங்க எல்லாம் இருந்தானுங்க. அப்போ நான் எடுத்து பார்க்கும்போது கேக் குயின் கார்த்திகா, என்ன கார்த்திகா எனக்கு மெசேஜ் அனுப்பி பக்கத்துல இருந்த எதே கார்த்திகா உனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காளா, எங்க அனுப்பியிருக்கா அப்படின்ட்டு அவனுங்க என்கிட்ட கேட்கறாங்க.
என்ன விஷயம்னா இதுல என்ன ஒரு இதுன்னா, எனக்கும் அவளுக்கும் சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த திடீர்னு ஒரு ஆள் வந்து உடைக்கும் போது அது கொஞ்சம் இதா இருக்கும்ல. அப்போ சரி நானே யோசிச்சேன். சரி நான் மெசேஜ் அனுப்பல. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 ஹவர்லாம் கழிச்சு அக்செப்ட் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்து நார்மலா அப்படி ஏதாவது கேட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து நான் கேக்குறதுக்கெல்லாம் வந்து ஒன் வேர்ட் ஆமா ஓகே இல்ல இவ்வளவுதான் வந்துச்சு. அப்ப எனக்கு என்னன்னா கடுப்பாச்சு. என்னமோ நான் இவங்கிட்ட போய் ஃபிளர்ட் பண்ற மாதிரியும் அந்த மாதிரிலாம் சீன் போட்டுருக்கான்னு எனக்கு தோணுனால நான் என்ன பண்ணேன், ஓகே தேங்க்யூ பாய், அவ்வளவுதான், அதோட முடிச்சிட்டேன். அதோட எங்க கான்வர்சேஷனே முடிஞ்சதுன்னு வைங்களேன். நான் தான் சொல்றேன், இதை முடிஞ்சு அதுக்கப்புறமா நார்மலா இன்ஸ்டால ஸ்டோரி பாக்குறது அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. தவிர அதுக்கப்புறம் எந்த கான்வர்சேஷனுமே இல்ல. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நான் நீ என்கிட்ட கேட்ட ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? சரி சொல்லு. இந்த விஷயம்னா சேட்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து நான் உங்களை ஃபாலோ பேக் பண்ணிருக்கேன், என்ன ஃபாலோ பேக் பண்ண மாட்டீங்களா சார்? என்ன ஃபாலோ பேக் பண்ணல. இல்ல நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன், நீங்க என்ன ஃபாலோ பேக் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்ப நான் வந்து சரி ஓகே பண்ணலாம்னு. அப்ப நீ என்ன பாத்தியா? உனக்கு தோணலையா என்ன ஃபாலோ பேக் பண்ணணும்னு? அத சொல்லு. நான் வந்து எனக்கு தெரியாது, யாரையுமே ஃபாலோ பண்ணி வைக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணி இருந்திருக்கலாம். அந்த டைம்ல யாரையுமே அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றதே கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு 10-20 ஃபாலோ பண்ணிருப்பேன், 10-15 பேர் ஃபாலோ பண்ணிருப்பேன். மத்தபடி நான் டைரக்டா கேக்குறதா, எதுக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன், ஏன்னா தெரிஞ்ச பையன் தான், நீங்க என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்டப்போ அப்படிலாம் இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா ஸ்டோரி பாக்குறது 2 நாள் அப்படியே போச்சுன்னு வைங்களேன். நான் ஒரு ஆப் வச்சிருந்தேன். எதுக்காகன்னா என்ன அன்ஃபாலோ பண்றவங்களெல்லாம் எனக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். அப்படி ஒரு ஆப் வச்சிருந்தேன். அது எதுக்காகன்னா நார்மலா எப்படி ஸ்டோரி பார்ப்பாங்க, ஆனா என்ன ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க, வந்து ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவங்களாம் என்ன பண்ணிடுவேன், தூக்கி கடாசிடுவேன். அதுக்காக ஒரு ஆப் வச்சிருந்தேன். அப்ப பார்த்தா வருது, we choose 96 unfollowed you. என்னது, நீ என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டியா? அப்புறமா நான் ஒரு வார்த்தையும் போய் கேட்கல, நீ ஏன் நான் அன்ஃபாலோ பண்ணணும் கேட்கல, எதுவுமே கேட்கல, நானும் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்து எனக்கு என்னன்னா, என்னோட மைண்ட் செட்ல என்னன்னா, நான் அந்த பொண்ணு அதிகமா பேச மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணு பேசுறதுல பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படி மட்டும் கிடையாது, ஸ்டோரிய டெய்லி பாத்துட்டு இருப்பேன். ஆஃப் கார்னர்ல இது பாவமா தோணுச்சு, ரொம்ப பாவமா இருந்துச்சு. சாஃப்ட் கார்னர் இருந்து உனக்கு என்ன பிடிக்கும் நீ சொல்லி இருக்க. என்ன விஷயம்னா அது சொல்லு கேமரால. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு இதுல எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. லவ் பண்றது அந்த மாதிரி எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு. அந்த மெயின் காரணம் தான், அவளை அன்ஃபாலோ பண்றதுக்கு மெயின் ரீசனே அதுதான். எனக்கு செட் ஆகாது, நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி இவள்கிட்ட பேசணும், ஏதோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஏதாவது தோணிடும் அப்படின்ட்டு, அதுதான் மெயின் ரீசன் அப்படின்ட்டு நான் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன். சரி, நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே அது ஒரு போச்சு. நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, மாசம் கிட்ட போச்சு. ஒரு மாசம் கழிச்சு, ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. எனக்கும் ஒரு கால் வந்தது. கால் வரும்போது அந்த வெப் சீரிஸ் எடுத்த அதே டைரக்டர் எனக்கு வந்து கால் பண்ணிட்டு, விஷ்ணு இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்கு, நார்மலா யூடியூப்ல பண்றது தான், நீ பண்றியான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஓகே சார், நான் கண்டிப்பா பண்றேன், ப்ராப்ளம் இல்லை. அப்போ மெயினா யார் பண்றான்னு கேட்கும்போது, நீ தான் மெயினா பண்ற அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நான் தான் மெயினா பண்றேன், சரி பண்ணலாம். சரி, ஆப்போசிட்ல எந்த மாதிரி ஸ்டோரின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி லவ் ஸ்டோரி தான் விஷ்ணு, நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு லவ் கான்செப்ட் அப்படிங்கும் போது, சரி ஓகே சார் நான் பண்றேன். ஆப்போசிட்ல யார் பண்றான்னு கேட்கும்போது, கார்த்திகா அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அதே மாதிரிதான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்கு பண்றியா கேட்கும்போது, ஓகே நான் பண்றேன், என்ன கதைன்னு கேட்டு கதையெல்லாம் கேட்டாச்சு. ஓகே சார், யாரு எனக்கு ஜோடியா பண்றாங்க? விஷ்ணு. என்னது விஷ்ணுவா? நான் என்ன கேட்டேன்னா, சார் நான் மெயினா பண்றேன்னு கார்த்தியாவுக்கு தெரியுமா? நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, சார் நான் தான் மெயின்னு விஷ்ணுக்கு தெரியுமா நீங்க கேட்டீங்களா? அப்போ அவரு சொன்னாரு, இல்லம்மா எந்த பிரச்சனையும் இல்ல, அவனும் இதே கொஸ்டின் தான்மா கேட்டான், அவளும் இதே கொஸ்டின் தான் கேட்டாரு, அவரு என்கிட்ட கேட்டாரு. ஆமா, சரி சார் ஓகே பண்ணலாம் சார் அப்படின்ட்டு நானும் பண்ணலாம் ஓகேன்ட்டேன். எனக்கு என்னன்னா, சரி ஓகே மேடத்தை மறுபடியும் பார்க்க, எனக்கு என்னன்னா என் மண்டையில ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, நல்ல பொண்ணு தானே, ஏன் பார்க்கக்கூடாது, ஏன் பேசக்கூடாது. எனக்கு திருப்பி நான் போய் ஃபாலோ பண்ணி பேசுறதுக்கான ஒரு இது வரல, ஒரு தைரியம் வரல. ஏன்னா நம்ம நம்மளா அன்ஃபாலோ பண்ணது, திருப்பி நம்ம போய் ஃபாலோ பண்ணி பேசினா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து வலியுறோம் லாஸ்ட் அப்படி இப்படிலாம் யோசிச்சிட்டாங்க அப்படின்னு யோசிச்சு என் மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, இவன் நான் அன்ஃபாலோ பண்ண வந்தானே அந்த ஒரு கிரட்ஜ் அந்த மனசுல இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம போறோம், நம்ம வேலையை முடிக்கிறோம், வரோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு
அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த வீடியோல இவ்வளவா பாக்காதீங்க. ரொம்ப பெருசா போயிருச்சு. இதுக்கப்புறம் நாங்க வந்து இப்படி இருந்த நாங்க எப்படி இப்படி ஆனோ அப்படிங்கறதெல்லாம் கதை. சத்தியமா சொல்றேன், எனக்கு இது சொல்லும் போது ரொம்ப நொஸ்டாலஜியா இருக்கு. ஓ நீயா அப்படின்னு இருக்கு. சரி ஓகே, பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். பிடிச்சது பண்ணுவோம். பாய், சந்தோஷமா இருங்க.